ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை, விசுவாவசு வருடம், தை மாதம் 11ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36 சூரிய அஸ்தமனம் மாலை 6:07. இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் ரத சப்தமி. சூரிய பகவான் தன்னுடைய குதிரைகளோடு திசை மாறி திரும்புகின்ற அருமையான நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை எருக்க இலை வைத்து குளிக்கும்போது எருக்க இலை சற்று அக்ஷதை வைத்து குளிக்க வேண்டும். குளித்து இன்றைய நாளிலே நாம் சூரிய பகவானை வழிபட வேண்டிய அருமையான நாள். இந்த ரதசப்தமை கொண்டாடுவதற்கு காரணம், பீஷ்மர் தன்னுடைய இல்வாழ்க்கையை முடித்து கொண்டு தேவலோகம் சென்ற நாள் என்ற நாள். ஆகவே அவருக்காக நாம் என்ன செய்கின்றோம்? எருக்க இலையிலே அக்ஷதையை வைத்து அவருக்காக ஸ்நானம் செய்கின்றோம். இதுதான் ரதசப்தமியினுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே சூரிய பகவானுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மதியம் 3:30 முதல் 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே எந்த விதமான சுபகாரியங்களையும் தொடங்கலாம். அதற்கு நல்ல ஒரு நேரம். சுபகாரியங்களை தொடங்குவதற்கு அருமையான நேரம். குருவை தரிசிக்கலாம், புதிதாக வியாபாரம் தொடங்கலாம், விவசாயம் செய்யலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். இப்படி எல்லா விதமான நல்ல காரியங்களையும் செய்ய அருமையான நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை. நேரம் காலை 10 முதல் 11 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது, பயணங்களை தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 12:11 வரை ரேவதி, அதன் பிறகு அஸ்வினி. இன்றைய திதி இன்று இரவு 9:19 வரை வளர்பிறை சப்தமி, அதன் பிறகு அஷ்டமி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று மதியம் 12:11 வரை பூரம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பிறகு உத்திரத்துக்கு சந்திராட்டமும். தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று மதியம் 12:11 வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். அருமையான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் 12:11 பின் சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே வருகின்றார். ஆகவே உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே வருகின்றார். ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகுவதாக காட்டுகின்றது. கவனமாக இருங்கள். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்றவற்றை உபயோகிக்காதீர்கள். இன்றைய நாளிலே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை போல அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். மாலையிலே பிரத்திங்கரா தேவி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான நலங்களும் கிடைக்கக்கூடிய நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக முடியும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்.
இன்றைய நாளிலே சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த நல்ல நாளாக இருக்கின்றது இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சூரிய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தந்தை மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் நல்ல வாய்ப்புகளை தரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். காரிய தடைகள் விலகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சந்திராட்டமும் மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள் என்றாலும் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். வேலை செய்கின்ற இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். தொழிலிலே நல்ல லாபங்கள் உண்டு. வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். ஆகவே ஒரு 2 நாட்கள் தள்ளி போடுங்கள். தவறு இல்லை. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மௌனத்தை அதிகம் கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பணவரவு அதிகரிக்கும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தாய்வழி உறவுகளின் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகின்ற அருமையான நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கின்றன. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் எல்லாம் நல்லபடியாக அமையும். மொத்தத்தில் இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. ஆதித்ய பகவானை வணங்குங்கள். நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு ரத சப்தமி, அதாவது தை அமாவாசை முடிந்து 7வது நாளிலே வருகின்ற ஒரு விஷயம்தான், ஒரு நல்ல நாள் தான் இந்த ரத சப்தமி. இந்த ரத சப்தமி சூரிய பகவான் தன்னுடைய 7 குதிரைகளோடு, அதாவது 7 வண்ணங்களை குறிக்கும். 7 குதிரைகள் என்பது அந்த 7 குதிரைகள் பூட்டிய தனது ரதத்தை வடக்கு திசையிலே இருந்து திருப்பி பயணிப்பதாக கருதப்படுகின்றது. வடக்கு திசையிலே திரும்பி பயணிப்பதாக கருதப்படுகின்றது. அதுதான் அதோடு சூரிய பகவானுடைய பிறந்த நட்சத்திரமாகவும் கொண்டாடப்படுகின்றது. தட்சிணாயனத்தை நோக்கிய பயணத்தை முடித்து கொண்டு ரதசப்தமி என்று வடக்கு நோக்கி உத்தராயணம் ஆக பயணப்படுகின்ற தினம்தான் இந்த அற்புதமான ரதசப்தமி நல்ல நாள். இது வசந்த காலத்தினுடைய ஆரம்பமாக கருதப்படுகின்றது. அறுவடை காலத்தினுடைய தொடக்கமாக காணப்படுகின்றது. அதனால் விவசாயிகளுக்கெல்லாம் இந்த நாள் மிக மிக அற்புதமான ஒரு நாளாகும். மேலும் மகாபாரதத்திலே பீஷ்மர், அவர்தான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நமக்கெல்லாம் கொடுத்தவர். பிதாமகர் பீஷ்மர் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக மிக நெறியோடு வாழ்ந்தவர். அதனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வரம், அவர் நினைத்த வேளையிலே மரணம் அடையலாம். அவருக்கு மரணம் என்பது அவரை கேட்டுக்கொண்டு தான் வரும். அவர் நினைத்தால்தான் மரணம் அடைய முடியும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான வரத்தை பெற்றிருந்தார். அவர் விரும்பியது போல் அவர் தனக்கு மரணம் இல்லையே என தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டார். நாம் மட்டும் இப்படி இருக்கின்றோமே, எல்லோரும் போய்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது பீஷ்மருக்கு விரும்பிய நேரத்திலே விரும்பியபடி மரணம் நேரும் என்ற வரதம் இருந்தது. ஆனால் அவர் விரும்பியது போல் மரணம் ஏற்படவில்லையே என்கின்ற கேள்வி அவருக்கு மனதை துளைத்து கொண்டிருந்தது. அப்போது அங்கே வந்தார் வேதவியாசர். இவருக்கு பீஷ்மருக்கு வியாசரை கண்டதும் மிகுந்த ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் வருத்தமும் ஏற்பட்டது. அவர் வியாசரை கண்டதும் வியாசரிடம் கேட்டார், நான் என்ன பாவம் செய்தேன்? நான் விரும்பியபடி ஏன் இன்னும் எனக்கு மரணம் வரவில்லை, என்னுடைய உயிர் போகவில்லையே என வருந்தினார். அதற்கு வியாசர் சொன்னார், பீஷ்மா, ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்ல,
செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவனைப் போல காட்சி தருவதும் கூட பாவம்தான். அதற்கான தண்டனையை அவன் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதியாகும். அந்த வகையிலே தான் இப்போது நீ தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். உடல் அளவிலே அவஸ்தைப்பட்டாலும் அதைவிட உள்ளம் படாத பாடுபடும் அந்த வேதனையே பெரும் தண்டனை. அதனைத்தான் நீ இப்போது அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்று சொன்னார். பீஷ்மருக்கு வேதவியாசர் சொன்ன உண்மை புரிந்தது. துரியோதனனுடைய அவையிலே பாஞ்சாலியை துச்சாதனன் துகில் உரிந்தபோது அந்த அவையில் இருந்த யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை. இது அநீதி என்று குரல் கொடுக்கவில்லை. அந்த அவையிலே பீஷ்மரும் இருந்தார். ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதனை தடுக்கக்கூடிய நிலையிலே தான் இருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்போது நாம் அம்பு படுக்கையிலே உயிர் பிரியாமல் தவிக்கின்றோம் என்பதை உணர்ந்தார். வேதனையிலே வாடிய பீஷ்மர் வியாசரிடம் இதற்கு நான் என்ன பிராயச்சித்தம் செய்வது என்று கேட்டார். யார் ஒருவர் தான் செய்த பாவம் மகா பாவம் இது என்று உணர்ந்து வருந்துகின்றார்களோ அப்போதே அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறியது. எனவே பீஷ்மா, நீ எப்போது உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே அது உன்னிடமிருந்து அகன்று விட்டது. இருந்தாலும் திரௌபதி, கண்ணா, என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் அவையிலே கதறிய போது கேட்கும் திறன் இருந்தும் அதை கேளாமல் இருந்த உன் செவிகள், கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பார்க்காதது போல் இருந்த உன் கண்கள், நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையிலேயும் தட்டி கேட்காத உன்னுடைய வாய், உன்னிடமிருந்த அளப்பரிய தோல் வலியை சரியான நேரத்திலே உபயோகிக்காமல் இருந்த உன்னுடைய வலுவான தோள்கள், வாளை எடுத்து எச்சரிக்கை விடாத உன்னுடைய உறுதியான இரு கைகள், ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்த போது இருக்கையிலே இருந்து எழாமல் இருந்த உன்னுடைய இரு கால்கள், நல்லது எது கெட்டது எது என்று யோசிக்காத உன்னுடைய புத்தி, இருக்கும் இடமான உன் தலை, அதாவது உன்னுடைய புத்தி இருக்கின்ற இடமான உன்னுடைய தலை ஆகியவற்றுக்கும் தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பதுதான் விதி. அதனால் இந்த கஷ்டத்தை நீ பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று சொன்னார். உடனே கேட்டார், நான் எப்படி என்னுடைய இந்த அங்கங்களையெல்லாம் பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன்தான். சாதாரணமாக அக்னியின் சூடு போதாது, என்னுடைய அங்கங்களை தீர்க்க சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் என்று தன்னிலை உணர்ந்து வேதவியாசரிடம் வேண்டினார் பீஷ்மர். உடனே வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த எருக்கன் இலைகளை பீஷ்மரிடம் காண்பித்து, பீஷ்மா, இந்த எருக்க இலைகள் சூரியனுக்கு உகந்தது. இதன் பெயர் அர்க்கபத்ரம் என்பதாகும். அர்க்கம் என்றால் சூரியன். சூரியனுடைய முழு சக்தியையும் இதில் இருக்கின்றது. ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகின்றேன், அவை உன்னை புனிதப்படுத்தும் என்றவர். அதன்படி பீஷ்மருடைய அங்கங்களை எருக்கன் இலைகளால் அலங்கரித்தார் வியாசர். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி அடைந்து தியானத்திலே ஆழ்ந்து போன பீஷ்மர் தியான நிலையிலேயே முக்தியும் அடைந்தார். பீஷ்மர் நைட்டிக பிரம்மச்சாரியாக உயிர் தீர்த்து விட்டாரே, அவருக்கு யார் பித்ருக்கடன் செய்வது என்று தர்மர் வருந்தினார். தர்மருடைய வருத்தத்தை தெரிந்து கொண்ட வியாசர், தர்மரே வருந்த வேண்டாம், ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்ருக்கடன் என்பது அவசியமே இல்லை. அவர்கள் மேம்பட்ட ஒரு உயர்நிலைக்கு போய்விடுகின்றார்கள். சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக திகழ்பவர்களைத்தான் பாவிகள், அவர்களுக்குத்தான் மற்றதெல்லாம் தேவை. ஆனால் பீஷ்மர் தன் வாக்கு தவறாத தூய்மையானவர். ஆகவே வருங்காலத்திலே பாரத தேசத்திலே இருக்கின்ற அத்தனை பேருமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கின்ற ஒரு செயலை செய்வார்கள். ரதசப்தமி அன்று தங்களுடைய உடலிலே எருக்க நிலைகளை வைத்துக்கொண்டு குளிக்கின்ற மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்தும் தங்களை விடுவித்துக் கொள்வார்கள் என்று கூறினார். அதனால்தான் இன்றைக்கும் நாம் ரதசப்தமி தினத்தன்று பீஷ்மருக்கு அவருக்கான அந்த இறுதி மரியாதையை செலுத்துவதோடு நாம் அன்றாடம் இந்த வாழ்விலே செய்கின்ற அறியாமல் அறிந்து செய்கின்ற பாவங்களும் போக வேண்டும் என்பதற்காகத்தான் எருக்க இலைகளிலே வைத்து கொண்டு குளிக்கின்றோம். ரதசப்தமி தினம் அருமையான தினம். இந்த தினத்திலே சூரிய பகவானை வணங்கி பீஷ்மாச்சாரியாரை வணங்கி நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.